இல்லைன்னா இங்கே யாருமே கல்வி அறிவே இல்லாமல் இங்கே எல்லாரும் தெருவா திரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு கட்டமைப்பையும் இவர்கள் உருவாக்கினார்கள். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வேட்டையன் ஒரு சினிமா படத்துல கூட அந்த கருத்து இங்க கொண்டிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த படத்துல முதல் சீனே அதை வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஆங்கிலேயர்கள் சுரண்டினார்கள் என்றாலும் கூட இதையெல்லாம் செய்தது ஆங்கிலேயர்கள் தான் என்று. அப்ப ஆங்கிலேயர்கள் காலத்துக்கு முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பேண்டு அமைப்பு எந்த அமைப்பை பேன் பண்ணியிருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத நக்சல் பயங்கரவாத அமைப்பு, அந்த அமைப்பு இன்னைக்கு சென்னையில் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு, பூஜா குமாரி என்ற அந்த மாணவியின் பெயராக சொல்கிறார்கள், அந்த மாணவிக்கு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய காலேஜினுடைய அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஜார்க்கண்டிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடுக்கு நக்சலுடைய அந்த மாவோயிஸ்டுடைய லிங்க் எப்படி இருக்காதான் நம்ம அமைப்பு என்னன்னா, ஐயோ கோவிலில் நீங்கள் யானையெல்லாம் வச்சு யானையே நீங்கள் கொடுமைப்படுத்தி அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க யானைகள்லாம், ஆனால் யானைகளே இருக்கக்கூடாது. இப்போ கேரளாலெல்லாம் கூட அதாவது காலங்காலமாக யானைகளை வைத்து கோவில் சடங்குகளை செய்து வந்த அந்த கேரளாவில் என்ன கொடுமை நடந்துட்டு இருக்கு. இப்போ பொம்மை எலக்ட்ரானிக் யானை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பீட்டா வேற ஒரு யானை வேற கொடுத்துருக்காங்களாம். காட்ஸ் பகுதி இருக்கக்கூடியது காட்கில் கமிட்டி அப்படிங்கிறது ஏதோ கேரளாவோட அந்த காட்கில் கமிட்டி முடிஞ்சிடல, அதற்கப்புறம் அது தமிழ்நாடு வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆக தான் செய்கிறது. ஆனால் அங்கே எதையுமே இவர்கள் சொன்ன விதிமுறைகளை கடைபிடிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இதே நீலகிரி மாவட்டத்தில் தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம இதை ரோடெல்லாம் போட்டு எந்த பகுதியில் போடக்கூடாதோ அந்த பகுதியில் ரோடெல்லாம் போட்டு பங்களா கட்டி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாந்ததை நம்ம பார்க்குறோம். எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? நீதிமன்றத்திலே போய் நீதிபதியவே மிரட்டக்கூடிய துணியில் பேசுவது, நீங்கள் வைக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசுவது, அதற்கு நீதிமன்ற வளாகத்திலேயே கூட காவல்துறையினரை மிரட்டுவது, நீங்கள் ஆயுதங்களுக்கு அதாவது துப்பாக்கியெல்லாம் வைத்திருந்தா நீங்கள் பெரிய ஆளா, பாரு என்ன செய்கிறேன் பாரு உங்களை என்ன செய்துவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர்களை அங்கே வைத்து மிரட்டுவது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து இவர்கள் அங்கு செய்து கொண்டு தான் வருகிறார்கள். இன்னைக்கு நடந்தது ஏதோ ஒரு புதிய விஷயமாகவும் இதை நான் பார்க்கவில்லை. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். புழல் சிறைத்துறை அதிகாரியை கொலை செய்து விடுவேன் என இஸ்லாமிய பயங்கரவாதி போலீஸ் பக்ருதீன் மிரட்டல். யானை வழித்தடங்களில் அதிகளவில் மண் அள்ள அனுமதி தந்தது யார், யாருக்காக அள்ளப்பட்டது என நீதிமன்றம் சரமாரி கேள்வி. மாணவிக்கு கல்வி கட்டணம் செலுத்திய மாவோயிஸ்ட் கும்பல் NIA விசாரணையில் தலையிட நீதிமன்றம் மறுப்பு. ஆங்கிலேயர்கள் கட்டாய மதமாற்றம் எனும் கொடுமையை செய்தனர், ஆளுநர் RN ரவி. பெங்களூர் என்ஜினியர் தற்கொலை, வரதட்சணை வழக்கை தவறாக பயன்படுத்தும் பெண்கள், நாடு முழுவதும் எழும் கண்டன குரல்கள். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்கப்பவர் திருமதி பிரியாங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியாங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படும் இந்து தலைவர்களை கொலை செய்த போலீஸ் பக்ருதீன் மற்றும் கூட்டாளிகள், இவர்கள் அல்லுகுமா பயங்கரவாதிகள் என்று ஏற்கனவே குறிப்பிட்டு புழல் சிறையில் அழைக்கப்பட்டனர். எங்கன்னா 2018 புழல் சிறையில் இருக்கிறார்கள். இந்த 2018 புழல் சிறையில் இருந்ததுலேருந்து அவர்கள் ஒரு குவாரண்டைன் தான் அவங்களை வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு பல்வேறு கொலை வழக்குகள், பல்வேறு குற்ற வழக்குகள், பெரிய நாட்டின் தலைவர்களை கொலை செய்ய முயற்சிகள், இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா அத்வானி கொலை வழக்கு, மதுரை மேம்பாலத்துக்கு கீழே குண்டெடுப்பு மற்றும் பாஜக மற்றும் இந்து மணி சேர்ந்த தலைவர்களை கொலை செய்தது, இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் இருக்கிறதுனால இவர்கள் உயர் குற்றவாளிகள், அதாவது குவாரண்டைன் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு தனிமைப்படுத்தப்பட்ட சிறைகளில் ஒரு வைத்திருக்காங்க. இப்படி வைத்திருக்கப்படும் போது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ஒரு வழக்குக்கும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குவதில்லை என்று ஏற்கனவே பல்வேறு புகார் இருக்காங்க. இந்நிலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கான சிறைத்துறை அதிகாரிகளே இவங்க மிரட்டியிருக்கார்கள். எங்களுக்கு நாங்கள் கேட்டதை செய்யவிட்டால் எங்களோட ஆதரவுகளை வைத்து உங்களை வெளியே வைத்து கொலை செய்து விடுவோம் அப்படி மிரட்டியிருக்கார்கள். இது தொடர்பாக அதிகாரிகள் சிறைத்துறை அதிகாரிகள் புழல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டார்கள். இதற்கு முன்னாடி ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மேலே இன்னொரு வழக்கு இருக்கு.
இதே சிறையில். என்ன காரணம் பண்ணால் உணவு சம்பந்தப்பட்ட உணவை வந்து நாங்கள் கேட்கும் உணவுகளை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் செய்ததாகவும், அதன் தொடர்பாக வந்து ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு. அது இந்த 2 வழக்கும் தொடர்பாக வந்து இவர்கள் மேல் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்கு ஆரம்பித்ததிலிருந்தே பார்த்தோம்னா இவர்களை கைது செய்து சிறையில் வைத்த பிறகு இவர்களை வழக்கு ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் கூட இவர்கள் ஒழுங்காக ஒத்துழைத்ததே கிடையாது விசாரணைக்கு என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இவர்கள் செய்து வரக்கூடிய அட்டகாசங்களையும் நாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் சொல்ல போனா நீதிமன்றங்கள்லயே கூட போயிட்டு நீதிமன்றத்திலேயே போய் நீதிபதியவே மிரட்டக்கூடிய துணியில பேசுவது, நீங்க வைக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்க போய் பேசுவது, அதற்கு நீதிமன்ற வளாகத்திலேயே கூட காவல்துறையினரை மிரட்டுவது, நீங்க ஆயுதங்களுக்கு அதாவது துப்பாக்கி எல்லாம் வைத்திருந்தா நீங்க பெரிய ஆளா, பாரு என்ன செய்யறேன் பாரு உங்களை என்ன செய்துவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர்களை அங்கே வைத்து மிரட்டுவது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து இவர்கள் அங்கு செய்து கொண்டு தான் வருகிறார்கள். இன்னைக்கு நடந்தது ஏதோ ஒரு புதிய விஷயமாகவும் இதை நான் பார்க்கவில்லை. ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டது போலவே புழல் சிறையில் இருக்கும் பொழுது பிரியாணி எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்டு இதே இவர்கள் இந்த நால்வருமே அன்னைக்கு வந்து பிரச்சனை செய்ததையும் நாம் பார்க்கிறோம். அப்படின்னா தொடர்ந்து நீங்க பாருங்க, இன்னைக்கு எப்படி காவல்துறையினரை மிரட்டியிருக்காங்க, வெளியில உள்ள எங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து நாங்கள் உங்களை கொன்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இல்லாம பண்ணிடுவோம், உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுவோம், இப்படியெல்லாம் ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி அடையாளம் படுத்தப்பட்டு தனி செல்ல வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக பேச முடிகிறது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் யார்? எப்படி இவ்வளவு தைரியமாக நீங்க பேச முடியும்? ஒரு இவ்வளவு நாளாக நீங்க எந்த விசாரணைக்கும் நீங்க ஒத்து வரல, எந்த விசாரணைக்கு வந்தாலும் நீங்க அங்க வந்து கோர்ட்லயே வந்து ஜட்ஜியை கூட நீங்க மிரட்டுவது, இல்ல மிரட்டல் போக்குல நீங்க பேசுவது, யாராவது ஒருத்தங்க கோர்ட்ல வந்து பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிட்டால் அங்கேயும் வந்து மிரட்டுவது, அந்த மாதிரியான போக்கில் தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. சரி, இவதெல்லாம் விட்டாச்சு, இப்போ வந்து அமிக்கஸ் கியூரி அமைச்சாச்சு, அதுக்கப்புறமும் கூட நீங்க வந்து அதற்கு நீங்க பிரச்சனை தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்தனுடைய அடிப்படையில இவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்ல. அப்ப ஏதோ ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வெளியில் உள்ள ஏதோ ஒரு சில அமைப்புகளுடன் இவர்களுக்கு அந்த தொடர்பு இல்லாமல், இல்ல அவர்களுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டேஷன் இல்லாமல் எப்படி இந்த மாதிரியாக செயல்பட முடியும்? காவல்துறையினரை இன்னைக்கு அவங்க கிட்ட பயப்பட வேண்டிய நிலை, நாளைக்கு ஜட்ஜுக்கே கூட ஏதாவது தீர்ப்பு கொடுத்துட்டா அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அதற்கான ஒரு முன்னோட்டமாக கூட பார்க்கலாமா? ஆமா, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றங்களே இந்த மாதிரியான நீதிபதிகளை மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் இருக்கானா இவர்களை வெளியில விட்டா பொதுமக்களுடைய நிலைமை என்னவாகும் யோசிச்சு பாருங்க. அப்ப ஏதோ ஒண்ணு வந்து இப்ப வந்து இந்த வழக்கு எவ்வளவு நாளாக இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் நடந்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. சரி, இவர்கள் மேல இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொலை குற்றங்கள் எதுவுமே சாதாரணமானது இல்லையே. உங்களுக்கும் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா அந்த ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை படுகொலைன்னா ஏதோ சாதாரணமா போனா ஏதோ ஒரு கத்தியில குத்திட்டான் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இந்த கொலையை கொடூரமான முறையில, அதுவும் சொல்ல போனா எப்படி வந்து குரானில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில வெட்டப்பட்டிருக்கிறார். எத்தனைக்கு மேற்பட்ட காயங்கள் அதுல இருந்தது. அதே போல அவருடைய அந்த விரல்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். குரான் வசங்களோட கூட ஒத்து போகின்றன அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் கூட ஏற்கனவே இந்து முன்னணி ஆவணப்படத்துல விரிவாக அதை சொல்லியிருந்தாங்க. அப்ப இவ்வளவு தூரம் அதாவது என்ன, ஆடிட்டர் ரமேஷ் மட்டும் அல்ல, அவரோட ஒட்டி வரிசையாக அப்ப கொலை செய்யப்பட்ட இந்து தலைவருடைய கொலைகள் அனைத்தையும் இவர்கள் தான் செய்தார்கள் என்று இன்னைக்கு கேஸ் அவர்கள் மேல இருக்கு. அப்ப நம்ம அப்பயே கூட ஒரு தடவையும் இது பற்றிய விஷயங்கள் வரும் பொழுது கூட நாம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி எங்கிருந்தோ ஒரு ஆள் வந்து சேலத்துல இருக்கக்கூடிய ஆடிட்டர் ரமேஷை வெட்டி கொலை செய்கிறார். அவர் வந்து அந்த சமயத்துக்கு வெளியில போற டைம் இவங்களுக்கு தெரியுது, யாரும் இல்லாத நேரம் தெரிகிறது. அவர் அதே போல அங்கிருந்து உடனே தப்பி செல்ல அவங்களுக்கு ஒரு வண்டி அங்க கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி வந்து ஒரு ஆள் எதுவுமே சம்பந்தம் இல்லாம ஒரு ஊருக்கு போய் இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ய முடியும்? அப்ப அந்த இடத்துல அந்த ஊர்ல எந்தெந்த இடத்துல சம்பவங்கள் நடந்ததோ அந்தந்த இடங்கள்ல அதற்குரிய ஆட்கள் இவங்களுக்கு ஏதோ ஒரு லிங்க் இல்லாம எப்படி செஞ்சிருக்க முடியும்? அப்ப அவர்கள் இன்னும் ஏன் கைது செய்யப்படவில்லை?
நிச்சயமா ஒரு பெரிய நெட்வொர்க் எல்லாம் பண்ணிருக்க முடியாது. இந்த மாதிரியானது பண்ண முடியாது இல்லவா? அப்ப எப்படி பண்ணினார்கள்? அப்ப அதற்கானவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லையே. அப்ப இந்த விசாரணைக்கு இவர்கள் ஒத்துழைத்தால், இந்த விசாரணை பற்றிய விஷயங்கள் வெளியில வரும் பொழுது இவர்களுடைய முழு நெட்வொர்க்கும் இன்றைக்கு வெளியில வரும். அப்ப இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க கூடாது. அப்ப இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இவ்வளவு தூரம் காலம் கடத்துவதற்கும் இப்படி மிரட்டுவதற்கும் வெளியிலிருந்து ஏதோ ஒரு லிங்க் இங்க இவர்களுக்கு பாதுகாப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தான் நம்ம அடிப்படையில் நம்ம இதை தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல இந்த குற்றவாளிகள் எல்லாம் ஏதோ இந்த குற்றங்களை தான் முதல்ல செய்து வந்த குற்றங்கள் அப்படின்றதும் கிடையாது. இதற்கு முன்னாடி இவங்க எல்லாருக்கும் மேலேயும் வேற வேற வழக்குகள் இருந்து அதுல ஜாமீன்ல தப்பிடுதோ அல்லது தலைமறைவாக இருந்தோ அதற்கு பின்னாலே இந்த சீரியல் கொலைகளை இவர்கள் செய்தார்கள். அப்ப அன்னைக்கு இவர்கள் எல்லாம் ஜாமீனில் விடுவிச்சது எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய ஓட்டைகளையும் இன்னைக்கு நீதிமன்ற நடைமுறைகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளையும் பயன்படுத்தி இன்னைக்கு தப்பி இவ்வளவு பெரிய பயங்கரவாத செயல்களை இவர்கள் தொடர்ந்து செய்தது மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் இதை செய்வதற்கான ஒரு முயற்சிகளை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு விஷயம் இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. 10 வருடங்கள் திரை தண்டனையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போராட்டங்களை இப்ப இவங்க கைதாய் 10 வருஷம் கிட்ட ஆக போகுது. அப்ப நாளைக்கு இவங்களுக்காகவும் தான் இவங்க போராட போறாங்க. அப்ப எப்படி இவங்க போராடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த பயங்கரவாதத்திற்கு இன்னைக்கு இதை போராடுகிறக்கூடிய அமைப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? நம்ம அப்படித்தானே அதை பார்க்க முடியும். இதற்கு ஆதரவாக இன்னைக்கு அரசியல் கட்சிகள் செயல்படுவதுதான் இதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு காவல்துறையினர் நீதிமன்றத்தையே இன்னைக்கு பயப்படுத்தக்கூடிய மிரட்டக்கூடிய தொனியில் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பயங்கரவாதிகளை இவர்கள் 10 ஆண்டுகள் ஆகிடுது. இவர்கள் கருணை அடிப்படையில் இவர்களை வெளியில விடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சில அமைப்புகள், இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் இன்னைக்கு போராட்டம் நடத்துகின்றன. அதற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு, அது இப்படி போட்டி போட்டுக்கொண்டு ஆதரவு தெரிவிக்கின்றன 2 திராவிட கட்சிகளும். நான் அதிமுக ஐயோ சொல்லிட்டா, ஐயோ அவன் முன்னாடி சொல்லிட்டானே, உடனே திமுக நானே முன் நான் செய்யறேன் அப்படின்னு வருது. அப்படின்னா இன்னைக்கு இந்த பயங்கரவாதிகளையும் இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அமைப்புகளையும் இன்னைக்கு நம்ம ஆதரிக்காவிட்டால் துலுக்கனோட ஓட்டு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் கட்சிகள் முடிவு செய்து விட்டன. அதான காரணமாக இருக்க முடியும். அப்ப இன்னைக்கு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளாக இருந்து பயங்கரவாதிகளாக மாறி இருக்கக்கூடியவர்களைத்தான் இன்னைக்கு சாதாரணமாக நல்ல முறையில் இருக்கக்கூடிய துலுக்கர்களுக்கு ஒரு தலைவராக, அவர்களுடைய ஒரு ஐடென்டிபிகேஷன் ஃபேஸாக இன்னைக்கு இவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற கட்சிகள். அப்ப இன்னைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் இதுல இருக்கக்கூடியவர்கள் கூட வேற வழி இல்லாம இந்த பயங்கரவாதிகளை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதை இந்த அரசியல் கட்சிகள் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இப்படிப்பட்டவர்களை நீங்க எவ்வளவு கொடூரமான கொலைகள், அந்த அதாவது இந்த போலீஸ் பக்ருதீன், இந்த பிலால் மாலிக், இந்த கூட்டம் பன்னா இஸ்மாயில், இவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்த கொலைகள் அப்படின்னு அவங்க சொல்றது. மதுரையில பால்கடை சுரேஷனுடைய அந்த சிசிடிவி கேமரால பதிவான அந்த வீடியோக்கள் இந்து முன்னணி ஆவணப்படத்துல வெளியிடப்பட்டது. அதுல பார்த்தா தெரியும், அவன் அத்தனை முறை வெட்டி விட்டு செத்து விட்டார்களா அப்படின்னு சொல்லி வேற பார்த்துட்டு திரும்ப வேற ஒரு வெட்டிட்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. அதுலேயும் இதே போலதான் எண்ணற்ற வெட்டுக்கள் அதுல அவருடைய உடம்புல இருந்தது. இதே போல நான் என்ன சொன்னனோ அதே குரான் பேட்டர்ன்ல அந்த இதை பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக வெள்ளையப்பன் அவர்களுடைய படுகொலையாக இருக்கலாம், அல்லது அரவிந்த் ரெட்டி அவர்களுடைய கொலையாக இருக்கலாம், இல்லை ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய படுகொலையாக இருக்கலாம். இப்படி நடத்தப்பட்ட எல்லாருடைய படுகொலைகளிலுமே கூட கொடூரமான முறையில் தான் அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருந்தார்களே தவிர, பரமக்குடி முருகன் அவர்களுடைய கொலையா இருக்கலாம், எல்லாமே அப்படித்தான் கொல்லப்பட்டிருந்தார்களே தவிர எதுவும் சாதாரணமாக ஏதோ ஒரு பகையினால ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தன் குத்துன மாதிரியான காட்சியை நம்ம பார்க்க முடியவில்லை. அப்ப இவர்களெல்லாம் கருணைக்கு தகுந்தவர்களா? சரி, இவ்வளவு நாள் அவர்கள் சிறையில் இருந்ததனால அவர்கள் சீர்திருத்தம் பெற்று விட்டார்கள், அவர்களுடைய மனநிலை மாறிவிட்டது அப்படின்னு சொன்னா
எப்போ மாறி இருக்க முடியும் அவங்க? இப்படி வந்து கோர்ட்டில் போய் நீதிபதியை மிரட்டுவதும் காவல்துறையினரை மிரட்டுவதும் விசாரணைக்கு ஒத்துழைப்ப மறுப்பவர்களும் தான் மனமாற்றம் பெற்றவர்களா? எந்த அடிப்படையில் இவர்களுக்கு கருணை ப்ரீமெச்சூர் கொடுக்க முடியும்? கருணை அடிப்படையில் எப்படி கொடுக்க முடியும்? இவர்கள் தான் கருணைக்கு தகுந்தவர்களா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. கோவை குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அனைவருக்குமே இதே போல வந்து அந்த ப்ரீமெச்சூர் ரிலீஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்புகள் போராடும் பொழுது நம்ம கேட்ட கேள்வி தான். நடந்த சம்பவம் கோவையில் இந்த மாதிரியான கொடூர எத்தனை அப்பாவி மக்கள் அதில் இறந்து போனாங்க. சம்பந்தமே இல்லாத சும்மா மார்க்கெட்டுக்கு வந்தவங்களாம் குழந்தை இறந்துட்டு இருந்தாங்களே. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாதத்தை விளைவித்தவர்களுக்கு அவங்க மனமாற்றம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படி நீங்கள் விட முடியும்? அவர்களை எப்படி கருணைக்கு தகுந்தவர்களாக இருக்க முடியும்? அப்போ தொடர்ந்து இன்னைக்கு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பயங்கரவாதிகளை எந்தெந்த ஜெயிலில் இருக்காங்களோ அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலர்கள்லாம் பயந்துட்டு தான் இருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஏற்கனவே பாருங்கள், இதே புழல் சிறையில் முதல்ல ஒரு தடவை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி காவல்துறையினர் அடிக்கப்பட்டு ரத்த காயம்லாம் கூட அவங்க வீல் சேர்லாம் தள்ளிட்டு போகக்கூடிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்புறம் கூட அது ஒன்றும் இல்லை, சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கைகலப்பு, லேசான கைகலப்பு அப்படின்னு அதை மூடி மறைக்கவும் செய்தார்கள். அதற்கு அடுத்ததாக இதே இந்த பிலால் மாலிக் இந்த குரூப் பிரியாணி இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய சண்டை போட்டார்கள். அப்பயும் இதே போல் பல சம்பவம் நடந்தது. இப்போ கோவையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மத்திய சிறையில் கோவை மத்திய சிறையிலும் இதே போன்ற காவலர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம அதை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து இப்போ பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி நம்ம அவங்கள வைத்திருக்கிறார்கள் அந்த குற்றவாளிகள் என்று அப்படின்னா, அந்த குற்றவாளிகள் அங்கு கடுமையாக முறையில் நடத்தப்படாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு சொகுசாக ஏதோ ஜாலியாக ஒரு திரைமறைவாக இருக்கும் பொழுது ஜாலியாக ஒரு செட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போய் அங்கே சொகுசான ஒரு வாழ்க்கை ஜெயிலையும் வாழ்வதற்கான ஒரு வசதிகளை செய்து கொடுக்கறதுனுடைய விளைவாக இன்னைக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. அவங்க கேட்டால் உடனே பிரியாணி அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க ஏதாவது அதே போல் இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் ஜெயிலில் வந்து செல்ஃபோன் நடமாட்டம் இருக்குது, போதைப் பொருட்கள் கூட உள்ளே கொண்டு போகப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஜெயிலில் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை அங்கே இல்லாததுனால அவர்கள் வந்து இது போன்ற ஒரு செயல்களை செய்வதற்கு அங்கே தயாராகிறார்கள். ஸோ இதற்கு சாதகமாக இன்னைக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ப்ரீமெச்சூர் கொடுக்க முடியும், ப்ரீமெச்சூருக்காக நாங்களும் அதுக்காக நிற்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இதை ஆதரிக்கக்கூடிய போக்கு, இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு ஜெயிலில் வந்து இப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. இவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் ஜெயிலில் இந்த மாதிரியான பயங்கரவாத கைதிகள் உள்ளே அடைக்கப்படும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய கண்காணிப்பு அங்கே கடுமையான முறையில் அங்கே இருக்கப்படணும். அப்போதான் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கும். கோவை வனப்பகுதியில் யானை வழித்தடம் உள்ளது. இந்த யானை வழித்தடத்தில் வந்து சட்டவிரோதமாக மணல் அள்ளியது தொடர்பாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தாக்கல் தொடர்பாக வந்து தமிழக அரசின் அறிக்கை கேட்டிருந்தது உயர்நீதிமன்றம். அப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தில் இந்த தமிழரசு சார்பாக அறிக்கை தாக்கல்பட்டது. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2023 2024 நவம்பர் வரை வந்து சட்டவிரோதமாக மணல் எடுத்ததில் வந்து கிட்டத்தட்ட 119 கோடி ரூபாய் வந்து நாங்கள் வந்து அபராதம் விதிச்சிருக்கோம். அது தொடர்பான என்னென்ன வழக்குகள் விவரங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிருக்கோம் அப்படின்னும் போது மேலும் வந்து நீதிமன்றம் சில கேள்விகள் கேட்கறது. என்ன கேட்குறேன், நான் வந்து இது தொடர்பாக வந்து ஆய்வு செய்யப்பட்டதா அப்படின்னு இருக்கேன். நீதிபதிகள் ஆய்வில் சென்றிருக்கார்கள். ஆய்வு செய்யப்படும் போது மாவட்ட நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது முறையான உரிய விசாரணைகள் உட்படவில்லை, சட்டவிரோதமாக வந்து லட்சம் கியூபிக், அதாவது ஒரு 5 இடங்களை வந்து லட்சம் கியூபிக் வந்து எடுத்திருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா மதுக்கரை, கரடிமலை உள்ளிட்ட 5 இடங்களில் பார்த்தீங்கன்னா லட்சம் கியூபிக் வந்து நீங்கள் வந்து மண் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது திருப்பி நீதிமன்றம் அவங்கள தமிழக அரசு கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த மண் எடுத்த இடத்துல நீங்கள் மூடுறதுக்கு ஏதாவது வழி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது வந்து இது தொடர்பாக வந்து நாங்கள் கலெக்டர் மூலமாக நாங்கள் வந்து அறிக்கை கேட்டிருக்கோம், அதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு கோர்ட் அது மட்டும் இல்லாமல் பலவாறு திட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ யானை போகிற வழித்தடங்களை எல்லாம் நீங்கள் வந்து அப்படி மண்ணெல்லாம் அள்ளி போட்டு வச்சுருக்கீங்களே, யாரை கேட்டாலும் நீங்கள் இது உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைக்கு பிரச்சனை இல்லையா, யானைக்கு பெரிய பாதுகாப்பு குறைபாடு இல்லையா அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் கோர்ட். அது தவிர இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது இந்த சுற்றுப்புற சூழல் ஏற்கனவே இந்த யானை வழித்தடங்களுக்குரிய பிரச்சனை மட்டும் இல்லாமல் இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் இதே கோவை பகுதியில் தான் இன்னொரு கேஸும் அதே போல் தான் நீதிமன்றம் அங்கேயும் கேள்வி கேட்டது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டாங்க.
ஆனால் என்னதான், அதாவது இப்போ அறநிலைத்துறை மாதிரி இப்போ வனத்துறை, இந்த நீர்வளத்துறை, இந்த இது சுரங்கம், இந்த பாக்குறதுறை, இது எல்லாமே அப்படி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இல்லையே, இந்த அரசு தான் வந்து இயற்கை மேல அதீத ஆர்வத்தில் இருக்கனாலதான் நான் வந்து சுரங்கம் அமைக்க கூட நான் தீர்மானமே போறாங்களே. டங்ஸ்டன் அமைக்க கூடாது, நான் முதல்வரில் பதவியில இருந்து விலகுவேன்லாம் ஒரு ஆள் அறிக்கை கொடுப்பாரு. இயற்கை மேல ஆர்வமா இருக்காங்கல்ல அவங்க. ஆமா, அவங்களுடைய ஆர்வம் எத்தக்கு எது நம்ம தான் பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்ப பார்க்கவும் போறோமே. அதாவது அது ஏன்னா இப்ப கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு. இப்ப நம்ம சொன்னா கூட அது தப்பு. இப்ப கோர்ட்டே கேள்வி கேட்டிருக்கு. நீ எல்லாமே அடைச்சு முடிச்ச பிறகு, அந்த மலையே காணாம போன பிறகு நீ போய் நடவடிக்கை எடுக்க போறியான்னு தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப இதே கோவை மட்டிலுமே இதே கேள்விதான் கேட்டிருக்காங்க. அது வந்து செம்மண் எடுக்கக்கூடிய இதுல முறைகேடுல வந்து இப்ப அந்த கேள்விதான் இன்னைக்கு கேட்டிருக்காங்க கோர்ட்டு. இப்ப அடுத்ததாக இந்த யானை வழித்தடங்கள், இப்ப அதுக்கு இந்த கேள்வியை இப்ப கேட்டிருக்கு கோர்ட்டு. ஏற்கனவே கன்னியாகுமரியில சித்ராங்கோடு மலையவே காணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்தோட அறிக்கையை கொடுத்தாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி பகுதியில இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு அது அனைத்தும் வந்து கேரளாவுக்கு எடுத்து செல்லப்படுது. ஏன்னா கேரளால அவங்க ஊர்ல அது எல்லாத்தையும் அங்க இது மாதிரியான விஷயங்கள், சுரங்கங்களை தோண்டக்கூடாது, மலையை குடையக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை அவங்க வச்சுட்டு இங்கிருந்து அங்க தேவையான பொருட்களை இங்கேருந்து போறாங்க, இங்கேருந்து கடத்திட்டு போறாங்க, லாரியா போகதை பார்க்கணும். அந்த பாதைகள் எல்லாமே இப்போ மோசமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் மண் இதெல்லாம் லோடு அடிச்சு அந்த பாதைகளே மோசமா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான குவாரிகள் எக்கச்சக்கம் அங்கே செயல்பட்டு இருக்கு. அப்ப இது எதையுமே வந்து இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து கண்டுகிட்டது மாதிரி தெரியல. ஆனா இப்ப டங்ஸ்டன் சுரங்கமோ அல்லது ONGCS ப்ராஜெக்ட் ஏதாவது வந்தா இப்போ உடனே அது கூடாதுன்னு வாங்க. இல்லை, இது காலங்காலமா இவங்க பண்ணிட்டு இருக்கிறதா. இது சரி, இப்போ இவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, சுற்றுப்புறத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு. ஆனா அந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு என்ன தெரியுமா பண்ணுச்சு, வந்தோடனே ரிசர்வ் ஃபாரஸ்ட் வெளியே கூட 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க குவாரி அமைக்கலாம் அப்படின்னு சொன்ன அரசு தான் இது. இது காடுகளை சுருக்கக்கூடிய இடமா வச்சு. ஆமா, காடுகளை நீங்க சுருக்கிறது மட்டுமல்லாம உங்களுடைய இயற்கை வளத்துக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைக்கு. ஏற்கனவே வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதி இருக்கக்கூடியது காட்கில் கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஏதோ கேரளாவோட அந்த காட்கில் கமிட்டி முடிஞ்சிடல. அதற்கப்புறம் அது தமிழ்நாடு வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆக தான் செய்கிறது. ஆனால் அங்கே எதையுமே இவர்கள் சொன்ன விதிமுறைகளை கடைபிடிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இதே நீலகிரி மாவட்டத்தில் தான் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம இதை ரோடெல்லாம் போட்டு எந்த பகுதியில் போடக்கூடாதோ அந்த பகுதியில் வந்து ரோடெல்லாம் போட்டு பங்களா கட்டி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாந்ததை நம்ம பார்க்குறோம். எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? உங்களுக்கு யார் அதெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க? சரி, ஆனால் இந்த அரசாங்கம் எதை வந்து நாங்கள் சுற்றுப்புறத்துக்காக நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி போராடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஈஷா மையம் அது யானை வழித்தடத்திலே கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது யானை வழித்தடத்தில் தான் இருக்கிறது. ஈஷா மையத்தை அங்கேருந்து அகற்றணும். இதுக்கு எத்தனை போராளிகள் போராடினாங்க? ஆமா, இது கோவையிலே நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. எத்தனை போராட்டம் நடத்தினாங்க அதுக்காக? யானை கையோ வழியெல்லாம் போச்சு, யானை வழித்தடம் முழுக்க மறிச்சு கட்டிட்டான் ஈஷான்னு குய்யோ முய்யோன்னு குடிச்சாங்க. ஆனால் அதே நீங்கள் நல்லா பார்க்கணும், காருண்யாவுக்கு அவங்க பேசல. காருண்யாவும் அதே பகுதியில் பல அட்டூழியங்களை செய்து பல அத்துமீறல்களை காருண்யா அங்கே செய்திருக்கிறது. ஆனால் அந்த காருண்யாவை பற்றின பேச்சு எதுவுமே வரல. ஏன்னா அது வந்து பால் தினகர் கிறிஸ்துவ அமைப்பு, அவங்க NGO, அதனால அங்கேருந்து எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அங்கே அவங்க செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது யானை வழித்தடமாக இருந்தாலும் அது யானை வேறு வழியாக போய்க்கும், மழையாக இருந்தாலும் மழை வேறு வழியில் அந்த தண்ணிலாம் வேறு வழியில் போயிடும், ஆறு வந்து தானாக திரும்பிக்கும், எந்த சுற்றுப்புற சொல்லும் பிரச்சனை வராது. ஆனால் ஹிந்து ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு இடத்துல கட்டிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் வரும். அதற்காக எல்லா அமைப்பும் எல்லா அமைப்பும் அதுக்கு போராடும். அதுக்காக அந்த சுற்றுப்புற சூழல் என்னமோ புதுசாக ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க, சூழியலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவர்கள் சூழியலாளர்களா இல்லை சூழ்ச்சியாளர்களா இல்லை திமுகவின் சூழ்ச்சியாளர்களா நமக்கு புரியல. அது அவங்க கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது போல இவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துவது. சரி, இன்னொரு அமைப்பு இருக்கு, பீட்டா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஒன்னா அந்த பீட்டாங்கிற அமைப்பு என்னன்னா, ஐயோ கோவிலில் நீங்க யானையெல்லாம் வச்சு யானையே நீங்க கொடுமைப்படுத்தி அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க யானைகள்லாம், அதனால யானைகளே இருக்கக்கூடாது. இப்போ கேரளாலெல்லாம் கூட அதாவது காலங்காலமாக யானைகளை வைத்து கோவில் சடங்குகளை செய்து வந்த அந்த கேரளாவில் என்ன கொடுமை நடந்துட்டு இருக்கு. இப்போ பொம்மை எலக்ட்ரானிக் யானை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பீட்டா வேற ஒரு யானை வேற கொடுத்துருக்காங்களாம். இவ்வளவு பாசம் யானை மேல இவங்களுக்கு, கோவில்ல இருக்கிற யானை மேல மட்டும்தான் அவங்களுக்கு பாசம். அப்ப இந்த யானை வழித்தடமே இப்ப மாறி போய் இவ்வளோ மண் அள்ளி இப்ப யானைக்கு போறதுக்கான வழித்தடமே எல்லாமே இவ்வளோ நடந்திருக்கு. இந்த பீட்டா ஏன் கேஸ் போடல? நியாயத்துக்கு இந்த பீட்டா கேஸ் போட்டிருக்கணுமா வேணாமா?
நீ ஒரு கோவிலா போய் அங்க யானை அப்படி சரியில்லை, இந்த யானையை நீ இப்படி பராமரிக்கல, அந்த யானையை நான் தூக்கிட்டு வரேன்னு போய் தூக்கிட்டு வரல, கேஸை போடுறல்ல. அப்ப இதுக்கு நீ கேஸ் போட்டிருக்கணும்ல. இப்ப நியாயமா நீ இப்ப ஏன் மௌனம் காக்கணும், வாய் மூடி இப்ப ஏன் மௌனம் காக்கணும்? இந்த பூவுலகின் சுந்தரராஜன் ஒருத்தர் எழுதுவார், பெரிய பெரிய கட்டுரைகள்லாம் எழுதுறாரு. நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன், ஏதோ இங்கே மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு நினச்சேன், பார்த்தா எதோலாம் எழுதுறாரு. CO2 எமிஷன் அது இது எல்லாமே எழுதுறாரு, எல்லாத்த பற்றியும் பக்கமாக எழுதுறாரு. அப்போ இவரையே அதுக்கு போராட போயிருக்கலாம்ல, இப்போ போயிருக்கலாம்ல. இன்னொன்று, தீபாவளி வந்தாச்சுன்னா மொத்த சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆகிடும், சுற்றுப்புற பாதுகாப்புக்கு. அப்புறம் அந்த பட்டாசு வெடிக்கிற சத்தத்தினால நாய்கள் பயந்துரும், பறவைகள் பயந்துரும், அதனால பட்டாசு வெடிக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், இந்த குவாரியில வெடிக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல 1 கிலோமீட்டருக்குள்ள போயிட்டு நீங்க குவாரியை வச்சு குவாரியில நீங்க வெடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இந்த பட்டாசோட பல மடங்கு சத்தம் இருக்குமே, இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் என்ன ஆகும்? அந்த மிருகங்கள்லாம் அச்சுறுத்தக்காக ஆளாகாதா? அப்ப அந்த மிருகங்கள்லாம் பயப்படாதா? ஈகோசிஸ்டம் மாறாதா? இதை பத்தி இது வரைக்கும் எந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த சூழலியலாளர்களை அவங்கெல்லாம் சூழியலியலாளர்கள்லாம் இந்நேரம் கேஸ் போட்டிருக்கணுமா வேணாமா? எல்லாமே பேசுவாங்க, ஒன்றும் இல்லைங்க. ரோடுல வந்து நம்ம ஒரு நம்பிக்கை, நம்மளுடைய ஒரு வழக்கப்படி ஒரு அமாவாசைக்கு ஒரு பௌர்ணமிக்கு ஏதோ ஒருத்தன் வந்து பூசணிக்காயை சுற்றி உடைச்சா கூட இது ஒரு சுற்றுப்புற சூழ்நிலைக்கு கேடு ஆயிடுச்சு அப்படின்வான். அது வரைக்கும் பேசுவானுங்க. இது இங்கே உட்காந்துட்டு நீங்கள் வந்து என்னமோ வாசலை விளக்கத்தினா கூட சொல்லுவானுங்களா என்னன்னு தெரியல. இனிமே அதில் கூட எமிஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. பூச்சிகளை கூட என்ன வேணா சொல்லுவானுங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு அப்படியே பாசம் பொங்கி வரும் நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னா. ஆனா அதுக்கு மாறாக இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி உங்களுடைய அக்கறை என்ன அப்படிங்கக்கூடிய கேள்வி எழும் பொழுது அதை பற்றி அக்கறை என்பது இங்க யாருக்கும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனா அதே நேரத்துல இன்னொரு அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கம் என்பது இன்னைக்கு இந்த சுற்றுப்புற சூழல்ல பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உலக அளவுல கூட சர்வதேச அளவுல கூட என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு முன்னாடியே, எந்த டார்கெட்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதுக்கு முன்னாடியே கூட அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும்னு நினைச்சு இன்னைக்கு பல திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக பார்க்கணுமே தவிர, அதே நேரத்துல நான் சுற்றுப்புற சூழ்நிலை பத்தி நான் சொல்லிக்கொண்டு இங்க வரக்கூடிய டெவலப்மெண்ட்டை எல்லாத்தையும் தடுக்கக்கூடியவர்கள் உண்மையான சூழலியலாளர்கள் கிடையாது. சூழ்ச்சி வேளாளர்கள் வேணுமென்றால் அவர்களுக்கு பெயர் வைக்கலாம். இனிமே நம்ம வந்து அப்படி வேணா அவங்களுடைய பேரை மாற்றி வைக்கலாம். சூழலியலாளர்கள் அப்படிங்கிறத சூழ்ச்சி ஆளர்கள் வேணா கூட திமுகவினுடைய சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர் வச்சு வேணா அழைக்கலாம். அதை தான் இந்த செய்தி காமிக்கிறது. அதனால வந்து உண்மையான சுற்றுப்புற சூழ்நிலைக்கான அக்கறை என்பது இங்கே எதுவும் கிடையாது. ஏற்கனவே மனிதர்களை இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேலேயே நலன் இல்லாத ஒரு அரசுக்கு வந்து பாவம் மிருகங்கள் மேல, அதாவது யானைகள் மேல அந்த பாசமோ அதெல்லாம் வரப்போகிறது. அதனால இதை இவர்களிடம் எதிர்பார்ப்பது என்பது இது நம்மளுடைய தவறுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால இவங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவர்களுடைய நிலை என்ன சுற்றுப்புற அதை நம்ம தெரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இன்னைக்கு இந்த செய்தி. ஜார்க்கண்டில் இங்கே ஒரு மாவோயிஸ்ட் அமைப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு மருத்துவ படிக்கும் மாணவிக்கு வந்து கல்வி கட்டணம் செலுத்தியிருக்கார்கள். இது தொடர்பாக வந்து என்ஐஏ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. என்ஐஏ விசாரணை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கட்டணத்தை வந்து நிறுத்தி வச்சுட்டு அந்த தொடர்பாக வந்து விசாரணைக்கு போட்டதுனால வந்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இது தொடர்பாக வந்து நிறுத்தி வைப்பு தொடர்பாக வந்து மாணவி வந்து மேல்முறையீடு வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கும்போது நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்ததோடு மட்டுமில்லாமல் ஒரு நன்றாக படிக்கும் மாணவிக்காக அவர் வந்து நக்சலாயிட்ட இருக்க மாட்டார் என்று உறுதிப்படுத்த முடியாது, அவர்களும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டு வைத்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கையும் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இதுல நல்லா பார்க்கணும், இங்க இருக்கக்கூடிய அதாவது ஜார்க்கண்டும் அதுக்கப்புறம் பீகார்ல இருந்து சம் கான்ட்ராக்டர்ஸ் ஏஜென்ட்ஸ் அவங்க மூலமாக பெறப்பட்ட பணம் யாரால் பெறப்பட்டது? சிபிஐ மாவோயிஸ்ட் ஒரு பேண்டு அமைப்பு. எந்த அமைப்பை பேன் பண்ணியிருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத நக்சல் பயங்கரவாத அமைப்பு. அந்த அமைப்பு இன்னைக்கு சென்னையில படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு, பூஜா குமாரி என்ற அந்த மாணவியின் பெயராக சொல்கிறார்கள், அந்த மாணவிக்கு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய காலேஜினுடைய அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடுக்கு நக்சலுடைய அந்த மாவோயிஸ்டுடைய லிங்க் எப்படி இருக்காதான் நம்ம பார்க்கணும்.
இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கில் இந்த பெண்ணும் கூட மாவோயிஸ்ட் அந்த ஏதோ ஒரு லீடர்னுடைய அதை ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரிலேட்டிவ்னுடைய ஒரு குழந்தை தான் இந்த பெண் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார்கள். அப்படின்னா எங்கேருந்து பாருங்கள், இன்றைக்கி ஜார்க்கண்ட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி கொண்டு வந்து அந்த பொண்ணு இங்கே வந்து இங்கே படிக்க வைக்கிறார்கள். அது எந்த ஊர் அந்த பெண் அப்படின்னு நமக்கு தெரியல, இங்கே கொண்டு வந்து படிக்க வைக்கிறார்கள். அப்போ ஒரு லிங்க் வந்து இந்த நெட்வொர்க் நம்ம எகெயின் வந்து நம்ம சொல்கிறது, ஜிஹாதிகளுக்கும் கூட இந்த நெட்வொர்க் இங்கிருந்தாலும் வெஸ்ட் பெங்காலில் இங்கிருந்து ஒரு கொலையை செய்துவிட்டு, இல்லை இங்கே ஒரு பயங்கரவாத சம்பவத்தை நிகழ்த்து விட்டு இவன் போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் பெங்கால், இல்லைன்னா இது இந்த வழியாக அங்கே கேரளா வழியாக அங்கே போகிறார்கள். இல்லை இங்கே உள்ளவர்களுக்கும் ISISக்கும் உள்ள தொடர்பு. எப்படி அந்த நெட்வொர்க் வெஸ்ட் பெங்காலிருந்து அங்கேருந்து இங்கே தப்பி வந்து மறைஞ்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. போலியான ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இங்கேயே குடும்பத்தோடு செட்டில். அது திருப்பூரில் எத்தனை இன்னைக்கு வங்கதேசத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஊடுருவற்காரர்கள் எத்தனை பேரை நாம் வந்து இங்கே பிடிக்கிறோம். அவங்க எல்லாருமே வெஸ்ட் பெங்கால் வழியாக இங்கே வருகிறார்கள் தானே இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நெட்வொர்க் இங்கே லோக்கலில் வந்து அவங்களுக்கு எப்படி செட் பண்ணி கொடுக்கறதுக்கு இங்கே யார் இருக்காங்க? வங்கதேசத்துலேருந்து தப்பிச்சு ஒரு ஆள் இங்கே வந்துட்டான்ப்பா, எப்படியோ யாரோ ஏஜென்ட் வச்சு போலி ரேஷன் கார்டை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா கூட, நீங்கள் வந்து ஈரோடில் வந்து ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு இடத்துல வீடு கேட்டு நீங்கள் இருக்க முடியுமா? வாடகைக்கு எடுத்து முடியாது. எப்படி உங்களுக்கு இல்லை அங்கே ஒரு டீ கடை வச்சு நீ பிழைக்க முடியுமா? இல்லை ஒரு பானிபூரி கடை வச்சு நீ பிழைக்க முடியுமா? திடீர்னு மொத்தம் வந்து ஒரு இடத்துல பானிபூரி கடை ஒரு கிராமத்தில் போட்டுற முடியுமா? முடியாது. இப்போ நாமளே இருக்கோம், ஒரு கிராமத்துக்குள்ளார ஒரு போகிறோம், இல்லை நம்ம ஊர்கள்லேயே எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்க ஒரு தெருவுக்குள்ளார போகிறோம், அடர்த்தியான ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டுருங்க, ஒரு அடர்த்தியான ஒரு தெரு இருக்குது, அந்த தெருவுக்குள்ளார இப்போ நம்ம போகிறோம். நம்ம ஊர்களில் புதுசாக அந்த தெருவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போகிறோம். கேட்பாங்களா மாட்டாங்களா, ஏமா யாருமா நீ, என்ன புதுசாக இருக்க, எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை ஒரு பாஷையும் தெரியாது. இல்லை இங்கே யாராவது தெரியுமான்னு சொல்லி யாரையாவது ஒருத்தர் கேட்க தானே செய்வாங்க. அப்படி எப்படி வந்து எதுவுமே இல்லாமல் எப்படி ஒரு ஆள் இங்கே வந்து செட்டில் ஆகிறோம்? அப்போ அந்த நெட்வொர்க் என்ன, இதை தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அதே போல் தான் இன்னைக்கு அங்கேருந்து இங்கே வந்து ஒரு பொண்ணு படிக்குது, இங்கே படிக்கிற ஒரு பொண்ணுக்கு இங்கிருந்தோ பணம் 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய கணக்கில் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த நெட்வொர்க் எப்படி இருக்குது? அப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு நக்சல் பயங்கரவாதத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம இதில் பார்க்கணும். ஏதோ இன்னைக்கு இந்த வழக்குங்கிறது மிக நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு இந்த தீர்ப்புங்கிறது. ஏன்னா இன்னைக்கு NIA வந்து அந்த பணத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ உடனே இந்த பொண்ணு போய் ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போடுங்கிறாங்க. என்ன கேஸ் போடுறாங்க? நான் நல்லா படிக்கிற பொண்ணு, டாப் 5ல் வரது, என்னுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சதுனால என் படிப்பு போச்சுன்னு அந்த பொண்ணு இப்போ சொல்லுது. அப்போ NIA வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களோட இதில் வந்து நீங்கள் ஆஜராகி இதுக்கான விளக்கம் கொடுங்க, ஏன் யார் வந்து உங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்தது, எப்படி இந்த பணம் வந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, யாராவது ஒரு கரெக்டான ஒரு ஆள் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? நியாயமா நேராக NIA கிட்ட போய் என்ன ஆவணமோ அதை சமர்ப்பிச்சிருப்பாங்கல்ல. ஏன் NIA கிட்ட போய் சமர்ப்பிக்க தயங்கி கொண்டு இன்னைக்கு கோர்ட்டில் போய் இந்த வழக்கை தொடுக்கணும்? அப்போ இன்னைக்கு கோர்ட்டில் வழக்கு தொடுக்கும். இன்னைக்கு கோர்ட் வந்து ஒரு சரியான ஒரு திசையில் இன்னைக்கு பயணிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பேண்ட் அமைப்பில் அவங்க சேர மாட்டாங்க, இல்லை ஒரு பயங்கரவாத நெட்வொர்க்கில் அவங்க இணைய மாட்டாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் ISISல போய் சேர்கிறவர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய படித்தவர்கள் தான் அதில் போய் அந்த இதில் சேர்கிறார்கள் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இது வெளிநாடு வரைக்கும் அவங்க ஏன் போனாங்க தெரியல. நம்ம ஊர்லேயே பார்க்குறோம், பெங்களூரில் ISISல போய் சேர்ந்தவர் யாருன்னா மிகப்பெரிய ஒரு ஐ சர்ஜன் தான் ISIS அமைப்பில் போய் சேர்ந்தாருங்க. அந்த நெட்வொர்க்கை நம்ம பார்க்குறோம், கைதானதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு இதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அப்போ இதனுடைய பின்னணி என்ன? அப்போ இந்த சென்னைக்கு வந்து இங்கே எப்படி வந்து சென்னையில் வந்து பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைத்து இங்கே கொண்டு விட்டாங்களா? இதனுடைய பின்னணி இதை வந்து ஏதோ ஒரு கேஸு இது முடிஞ்சது அப்படிங்கிறது இல்லை. இதனுடைய பின்னணியில் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் ஆராயப்பட வேண்டியிருக்கு. ஏற்கனவே நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நக்சல் அந்த இஸ்லாமிய ஜிஹாதிகள் காம்பினேஷன், அதில் வந்து இந்த கூட்டாக இவர்கள் பல வேலைகள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நீலகிரி பகுதிகள் எல்லாம் வந்து ஒரு ட்ரை ஜங்ஷன் அமைக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கேரளாவிலும் இவர்களுடைய நடமாட்டங்கள் அதிகமாகிறது. கேரளா, தமிழக வனப்பகுதிகளில் எல்லாம் இன்னைக்கு வந்து நக்சல் நடமாட்டங்கள் அதிகரித்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதிகள் எல்லாம், அதாவது மொத்தமாக அந்த வெஸ்டர்ன் காட் இந்த பகுதிகள் எல்லாம் கண்காணிப்பதற்காக ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் கூட இங்கே நம்ம தமிழகத்திலையும் கூட போட்டாங்க. ஏன்னா நக்சலுடைய நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ இது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு கோர்ட்டால் வந்து இன்னைக்கு இதை மேற்கொண்டு இல்லைன்னா இது யாருக்குமே இன்னைக்கு வந்து தெரிய வந்திருக்காது இந்த வழக்கு இன்னைக்கு வரும் பொழுது. அப்போ தமிழகத்தில் இன்னைக்கு பிரிவினைவாத அமைப்புகளினுடைய செல்வாக்கு அதிகரித்து வருகிறது. அதற்கு இன்னைக்கு தமிழகம் வந்து ஒரு களமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் முக்கியமாக மையமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக உள்துறையும் தமிழக அரசும் இன்னும் சொல்ல போனால் என்ஐஏவும் எந்த அளவுக்கு தமிழகத்தை கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. ஏதோ இன்னைக்கு வந்து வெறும் ஜிகாதிகள் மட்டுமே நம்ம கண்காணிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு இந்த நக்சல் பயங்கரவாதமும் எந்த அளவுக்கு வேறுவிட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், இங்கே சுட்டு கொல்லப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போ சமீபத்தில் 2-3 பேரை வந்து சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதை நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் விநாயகம் என்கக்கூடிய ஒரு ஆள் தான் இன்னைக்கு இங்கேருந்து வந்து மணிப்பூர் இஷ்யூவுக்காக மணிப்பூர் பிரச்சனைகளை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து எந்த அளவுக்கு இவங்க போராடினார்கள், இதே விஷயத்தை அங்கே கொண்டு போய் பரப்பியது, இந்த மாதிரியான இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதை தவிர இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் எல்லாம் சேர்ந்து வடகிழக்கு மாநிலங்களில் சென்று அவர்கள் இதற்காக ஒரு மாநாடு நடத்தினார்கள். அதாவது இந்த சீமான் கட்சி நாம் தமிழர் அந்த மாதிரியான அமைப்புகள், இந்த உதிரி அமைப்புகள் எல்லாம், பிரிவினைவாத அமைப்புகள் எல்லாம் அங்கே போய் நடத்தியதை பார்க்கிறோம். அப்படிங்கும் பொழுது எவ்வளவு விழிப்புணர்வுடன் தமிழகம் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த செய்தி காட்டுவதாக நான் பார்க்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் தாமிரபதியில் வந்து வைகுண்டர் ஐயாவோட ஆய்வு மையத்தை திறந்து வைத்து பேசிய ஆளுநர் RN ரவி வந்து சில விஷயங்கள் சொல்றாரு. என்னன்னா வந்து அனைவரும் ஒன்று, அனைவரும் சமம் என்பதுதான் சனாதன தர்மத்தின் ஒரு அடிப்படை விஷயமே அதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலேயர் கட்டாய மதமாற்றம் என்ற கொடுமையை இந்தியாவிற்கு செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அது சொல்லிவிட்டு பிரிட்டன் பார்லிமெண்ட் என்ன பண்ணிருக்கால், இந்துக்களுக்கு எதிரான நடைமுறைகளையும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் தான் வந்து ஜாதிய பிரிவினைகளை ஏற்படுத்தி போயிருக்கார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நம்மளுடைய தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ந்து வரலாற்று திரிபுகள் என்னென்ன ஏற்பட்டிருக்கின்றன, உண்மையிலேயே விடுதலை போராட்ட சமயத்திலும் சரி, அதற்கு முன்னாடி நடந்த முகலாயர்கள் ஆட்சியிலும் சரி, என்னென்ன விஷயங்கள் நடந்தன, எவைகள் எல்லாம் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன, இணைக்கப்பட்ட கொடுமைகள் என்ன அப்படிங்கிறத உலகறிய செய்வதை தொடர்ந்து அவர் எல்லா இடங்களிலும் இதை பேசி வருகிறார்கள். அதே போல தமிழகத்தில் உள்ள விடுதலை போராட்டத்தினுடைய பங்கு என்ன, இதை பற்றி எல்லாம் கூட அவர் பேசி வருகிறார். தமிழ் மொழி பற்று எப்படி இருக்க வேண்டும், தமிழ் மொழி எவ்வளோ ஆழமானது, இதை எல்லா இடங்களிலும் பரப்ப வேண்டும், இது போன்ற பல கருத்துக்களை வந்து அவர் தொடர்ந்து சொல்லி வருகிறதை நம்ம பார்த்து வருகிறோம். இன்னைக்கு ரொம்ப குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தா, பிரிட்டிஷர் இருந்த பொழுது இங்கு ஒரு கட்டாய மதமாற்றத்தை திணித்தார்கள் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு இல்லை, அந்த காலத்திலேயே கூட காந்தியே வந்து இதை சொன்னார். மதமாற்றம் என்பது தேசிய அபாயம் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார். எனக்கு ஒரு ஆட்சியில் அதிகாரம் இருக்குமே ஆனால் நான் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மதமாற்றம் வந்து அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் நடைபெறவில்லை என்றால் அவர் இதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்ன இருக்கு? ஒரு கட்டாயமாக ஒரு மதமாற்றம் வந்து அங்க வந்து திணிக்கப்பட்டவிட்டால் இதை மாதிரி காந்தி பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்போ கூட சொல்லுவாங்க, நாங்கள் யாரும் கட்டாயமாக திணிக்கப்படுவதில்லை, அவர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மதத்தை நாங்கள் பரப்ப மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்வாங்க. ஆனா அந்த மதத்தை எப்படி இவர்கள் பரப்புகிறார்கள், எப்படி அந்த மதத்தை திணிக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு 1947 நாடு விடுதலை அடைஞ்ச உடனே அப்ப இருந்த அந்த கிறிஸ்துவ கான்வென்ட் பள்ளிகள்ல என்ன விஷயம் அவர்கள் அன்னைக்கு பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, இருள் வந்து விட்டது, ஒளி போய்விட்டது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து இது மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பிரார்த்தனை செய்தவர்கள் தான் இந்த கிறிஸ்துவர். இதை வந்து பவானி சங்கர் நியோகி அவருடைய ரிப்போர்ட்லேயே அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறார்.
மதமாற்றம் என்பது இந்த நாட்டில் கட்டாயமாக திணிக்கப்பட்டது என்பது அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான், அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அதற்கு மாறாக இங்கே வந்து ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணப்பட்டது நம்ம நாட்டில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ கல்வி அறிவே நம்ம இல்லாமல் நம்ம இந்த நாடு தெரிஞ்சதாகவும், இதுக்கு முன்னாடி யாருமே நமக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல, இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டில் கல்வின்னு ஒன்று எல்லாருக்கும் கிடைச்சது, இல்லைன்னா இங்கே யாருமே கல்வி அறிவே இல்லாமல் இங்கே எல்லாரும் தெருவா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு கட்டமைப்பையும் இவர்கள் உருவாக்கினார்கள். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வேட்டையன் ஒரு சினிமா படத்துல கூட அந்த கருத்து இங்க கொண்டிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த படத்துல வந்து முதல் சீனே அதை வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஆங்கிலேயர்கள் வந்து சுரண்டினார்கள் என்றாலும் கூட இதையெல்லாம் செய்தது ஆங்கிலேயர்கள் தான் என்று. அப்ப ஆங்கிலேயர்கள் காலத்துக்கு முன்னாடியே நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது எப்படி இருந்திருக்க முடியும்? சரி, இவங்க வரத்துக்கும் முன்னாடியே வந்து திருவள்ளுவர், கம்பர்னு இத்தனை புலவர்களும் இத்தனை பேர்களும் இருந்திருக்கிறார்களே. இவங்க எல்லாருமே என்ன இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை, ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, இவங்கெல்லாம் என்ன ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்களா? வால்மீகி சமஸ்கிருதத்துல தான் ராமாயணத்தை எழுதினாரு. அதை படிக்காம அது தெரியாம கம்பர் எப்படி தமிழ்ல வந்து எழுதியிருக்க முடியும் ராமாயணத்தை? எல்லாமே அவர்களுக்கு தெரிஞ்சு அவ்வளவு தூரம் அவங்க படிச்சவங்களா தானே. திருவள்ளுவர் என்ன பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவரா, இல்லை இவங்க சொல்லக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களா? கிடையாது. அவன் எப்படி இவர்கள் இப்ப எல்லாரும் இங்க படித்திருந்தார்கள்? இவங்க வந்துதான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனையோ பெண் புலவர்கள், ஔவையாரே எடுத்துப்போம், எதுவுமே படிக்காம ஔவையார் இல்ல பெண் கல்வி மறுக்கப்பட்டிருந்தால் ஔவையார் எப்படி இவ்வளவு தூரம் இன்னைக்கு இவ்வளவு புகழ் பெற்றவராக இருந்திருக்க முடியும்? ஏன் 2 ராஜாக்களுக்கு இடையே உள்ள சண்டைகள் எல்லாமே தீர்த்து வச்சிருக்காங்களே, அவங்க எப்படி நடந்திருக்க முடியும் அதெல்லாம்? அப்ப இது வந்து ஒரு பொய்யாக ஒரு விஷயத்தையும் கூட கட்டமைத்து விட்டு சென்று விட்டார்கள். மதம் மாற்றியதோடு மட்டுமல்லாமல் உங்களை நம்ப வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த நெரேட்டிவை இன்னைக்கு அவர்கள் விட்டு போன, அந்த ஆங்கிலேயர்கள் விட்டு போன எச்சங்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த வேலையை செய்து வருகிறார்கள். இன்னைக்கும் மதமாற்றம் அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதே மதமாற்றம் அளவுக்கு இன்றும் நாட்டில் மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மிச்சமுள்ள எச்சங்கள். சரி, ஆங்கிலேயர்கள் இவ்வளோ பள்ளிகளை கட்டினார்கள், இவ்வளோ பள்ளிக்கூடங்களை செய்தார்கள் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடங்களை வைத்துக்கொண்டு இன்னைக்கே நம்ம பார்க்குறோமே, அந்த பள்ளிக்கூடங்களை வச்சுட்டு அந்த பள்ளிக்கூடங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பள்ளிக்கூடங்களை எந்த அளவுக்கு இவங்க மதமாற்றத்தை செய்கிறார்கள் என்று நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்ப அன்னைக்கு அதை செய்யாமையா இருந்திருக்க போறாங்க? யோசிச்சு பார்க்கணும்ல. அப்ப சரி, இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் எப்படி இவங்க கட்டினாங்க? எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாமே இன்னைக்கு கிறிஸ்தவ பள்ளிகளாக தானே இருக்கின்றன. சரி, இது பெரிய பெரிய கான்வென்ட் எல்லாம் கட்டுவதற்கான இடங்கள் என்ன இவங்க சொந்த சர்ச்சு மிஷன்ல வாங்கி கட்டப்பட்ட இடங்களா? கிடையாது. அன்னைக்கு வெள்ளைக்காரன் தான் ஆட்சியில இருந்தா அவங்க கொடுக்குற இடத்துல ஆக்கிரமிச்சு நீங்க கட்டினீங்க. இன்னைக்கு அந்த நிலம் உங்களுக்கு, அந்த சர்ச்சுக்கு சொந்தம், டயசஸ் சொந்தம், நீங்க அதெல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இது எதுவுமே இல்லை. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, திருவிதாங்கூர்ல ராஜா கொண்டு வந்த சட்டத்தின் போது என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தா தெரியும். திருவிதாங்கூர் ராஜா வந்து எல்லாருக்கும் இலவச கல்வி அப்படிங்கிறதை அனௌன்ஸ் பண்ணின உடனே அங்க இருந்த பல கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து நாங்கள் வந்து அவர்களுடைய பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டு சென்றார்கள். சேவை பண்ணல, நாங்கள் இலவசமா கல்வி தரோம், நாங்களும் இலவசமா கல்வி கொடுக்குறோம் அப்படி சொல்லல. தரம்பால் ரிப்போர்ட்டு எல்லாருமே என்ன சொல்லுகிறது, எத்தனை திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருந்தன, எத்தனை பேர் படித்தார்கள், என்னென்ன மேஜர் இருந்தது அன்னைக்கு, அதெல்லாம் எங்க போச்சு? எதற்காக வந்து மன்றோ வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கிறாரு? இந்த நாட்டை நம்ம வந்து பிடிக்கணும், முழுமையாக இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய கல்வியை நாம் வந்து கையில் எடுக்க வேண்டும். அப்படின்னா அவங்க அந்த கல்வி திட்டத்துல என்ன வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான இருக்கு, அந்த ரிப்போர்ட்டை எடுன்னு சொல்லி தானே மன்றோவை அனுப்புறாங்க. மன்றோனுடைய ரிப்போர்ட் முழுக்க என்ன சொல்லுகிறது? நம்ம சொல்ல வேண்டாம், அவங்க சொன்ன ரிப்போர்ட் இன்னும் இருக்கு, நெட்ல கூட கிடைக்கிறது, பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட்டை பாருங்களேன்.
அப்போ அந்த ரிப்போர்ட்ல முழுக்க நம்ம பார்க்கும் பொழுது இதை மொத்தமாக மாற்றணும், இந்த மொத்த கல்வி திட்டத்தையும் மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை போட்டது மெக்காலே. அப்போ அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய மொழியை முழுவதுமாக மழுங்கடித்து இங்கே எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துட்டு இருந்த பிரச்சனைகளை வைத்து அதுதான் இந்த நாடு முழுவதும் அந்த பிரச்சனைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்ற சொல்லி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அதன் மூலமாக மதம் மாற்றினார்கள். இதைதான் இன்னைக்கு ஆளுநர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கார். இப்படி இவர்கள் செய்ததுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இன்னைக்கு அவர் எந்த விழாவில் போய் கலந்து கொண்டாரோ அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் கூட நம்மால சொல்ல முடியும். தோல் சேலை கழகம் நடந்த பொழுது தோல் சேலை கழகத்துல ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா அதை பிரச்சனையாக்கி அதை பொய்யான கதைகள் புனைந்து கடைசி இவங்களே அது பொய் அப்படின்னு ஒத்துக்கிட்டதையும் நம்ம பார்க்க முடியும். அதுல அப்படி புனைஞ்சு எத்தனை மத மாற்றத்தை நீங்கள் செஞ்சீங்க. இன்னைக்கு அந்த தோல் சேலை கழகத்தை பத்தின விஷயங்கள் அனைத்தும் நம்ம ஸ்ரீ டிவியில ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அதை நம்ம இன்டர்வியூ வடிவில் நம்ம போட்டிருக்கோம். நம்ம அந்த முழு புஸ்தகத்தையும் அவங்க ஏற்கனவே எழுதியிருந்தாங்க, அதையும் நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு சமுதாயத்தை வேண்டுமென்றே மற்றவர்கள் ஒதுக்குகிறார்கள்ங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த சமுதாயம் முழுவதுமாக மதம் மாற்றம் செய்யக்கூடிய வேலையை செய்தார்கள். இன்னைக்கு ஐயா வைகுந்தர் அவர்களுடைய ஒரு சம்பந்தமான ஒரு விழாவில் தான் கலந்து கொண்டு இன்னைக்கு இதை பேசியிருக்கிறார். அப்போ எப்படி வரலாற்றுகளை திரித்து நம்ம மூளைச்சலவை செய்து இவர்கள் இதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை தெரியப்படுத்தும் விதமாக இன்னைக்கு அந்த இடத்துல இந்த விஷயத்தை ஆளுநர் ரவி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆளுநர் ரவி அவர்கள் இந்த மாதிரி வரலாற்று சமயங்களில் நடந்த விஷயங்கள் என்ன, எப்படி இன்னைக்கு அதை திருத்தி அமைக்கப்பட்டு இருக்கிறது, எப்படி இன்று எதை நாம் இன்னைக்கு நம்பி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் வெளிச்சம் போட்டு காமிச்சு கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த முயற்சிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். வரதட்சணை மற்றும் விவாகரத்து மற்றும் இதர குடும்ப விவகார தகராறுகள் தொடர்பான சட்டங்களை கையாளப்படும் போது அதை கவனமாக கையாள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு எல்லா நீதிபதிகளுக்கும் ஒரு அறிவுரை மாதிரி சொல்லியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த வழக்கில் அந்த சட்டத்தை பயன்படுத்தி பெண்கள் தவறாக ஒரு கணவன் சார்ந்த குடும்பத்தையும் பழிவாங்குவதற்கு பயன்படுத்துவதாகவும் இதன் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பல்வேறு அப்பாவிகள் பழிவாகுவதாகவும் உச்சநீதிமன்றம் வலுவாக சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த நடந்திருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஒரு தற்கொலை, பெங்களூர் நடந்த ஒரு மென்பொறியாளரோட தற்கொலை, அவர் அது தொடர்பாக வெளியிட்ட 30 நிமிட வீடியோ, இதெல்லாம் நாட்டையே ஒரு உலுக்கியது. இந்த சட்டத்தினால் என்ன அளவுக்கு அப்பாவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால் அந்த பெண்பலம் என்ன என்று கண்டிப்பாக ஆராய்ச்சிப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை அனுப்பிச்சிருக்கு. இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்கணும்? இந்த சமுதாய அதாவது நம்மளுடைய இந்திய கலாச்சார பண்பாடு இவைகளை ஒட்டிய விஷயங்கள்ல ஒரு தனி கவனம் கொடுத்து அதற்கு தகுந்த மாதிரியான சட்டங்கள் இயற்றப்படாததனால் ஏற்பட்ட ஒரு விளைவாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஒரு விஷயம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இந்த கலாச்சார மாற்றங்கள் இவைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு முன்னாடி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டியூட்டி பேஸ்ட், இந்த சமுதாயம் ஒரு கடமை சார்ந்து தான் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, என்னோட உரிமை என்ன, இது ஏன் உரிமை, நான் இங்கே தான் நிற்பேன், இது ஏன் உரிமை, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது இன்று நம் நாட்டிலிருந்து அழிந்து கொண்டு வருகிறது. எப்போ நம்ம சமுதாயமும் இப்போ வெளிநாடுகளில் வெஸ்டர்னைஸ்டில் உள்ள கல்ச்சர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க ரைட்ஸ், என்னோட ரைட், இது என் விஷயத்தில் நீ தலையிடாது, இது திஸ் இஸ் மை ரைட், திஸ் அப்படிங்கிற போகக்கூடிய ஒரு போக்கு, அந்த போக்கு இப்போ நம்ம ஊர்களையும் வழி தொடங்கி இருக்கிறது. இந்த சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் இந்த பிரச்சனைகள் வருகிறது குடும்பத்தில், இது போன்ற பிரச்சனைகள் ஏன் நம்ம நாட்டில் ஆரம்ப காலத்தில் நம்ம இது வரைக்கும் பார்க்கல, இப்போ ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது எப்போ என்னுடைய உரிமை மட்டும்தான், கடமையை பற்றி நான் கவலை இல்லை, என்னுடைய உரிமை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம வந்தோமோ அப்போ இதில் இருந்து ஆரம்பிச்சு. அப்போ உரிமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது என்னுடைய குடும்பம் என் மக்கள் அப்படிங்கக்கூடிய இது போய் சுயநலம் என் இடத்துல வந்துடுச்சு. ஒருத்தருக்கு மேலே இன்னொருக்கு இதில் ஏற்படக்கூடிய வெறுப்பு, ஒரு ஒற்றுமையின்மை, இது எல்லாமே அதில் ஏற்பட்டு விட்டது.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈகோ இது எல்லாமே ஒரு சேர வரும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமை என்பது குலைய ஆரம்பிக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது. ஒரு சட்டம்னா அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போய் நிற்கிறது. இப்போ மீ டூ மூமெண்ட் வந்தது. அந்த மீ டூ மூமெண்ட் வந்தோடனே அந்த மூமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு நான் பாதிப்படைந்தேன் பலரால் பாதிப்படைந்தேன் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் எவ்வளோ உண்மையான செய்திகள் வந்தது, எவ்வளோ பொய்யான விஷயங்கள். ஏன்னா இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பழிவாங்கிறது எத்தனை அப்படின்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது. அது நிறைய மிஸ்யூஸ் செய்யப்பட்டது. அதே போல் இன்னொரு சட்டம் இதே போல் அதிக அளவில் வந்து மிஸ்யூஸ் செய்யப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது பட்டியலினத்தவர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் இல்லை அவர்கள் மேலே ஒரு வன்கொடுமை நடத்தப்பட்டால் அதுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த பிசிஆர் ஆக்டுங்கிறது இருக்கு. அதுவும் இதே போல் மிஸ்யூஸ் தான் செய்யப்படுகிறது, பெரும்பாலும் மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சுதந்திர போராட்ட காலத்தில் கூட ஒரு சம்பவம், ராஜாராம் மோகன் ராய் எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு வரலாற்றில் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராயால் தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டவர், சதி என்பது அவரால் தான் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரலாற்று புத்தகங்களில் பெரும்பாலானவர்கள் படித்திருப்போம். அதுதான் எல்லாருக்கும் தெரியும். நானும் பல வரலாற்று ரீதியாக வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் பெண்கள் நம்ம உடன்கட்டை ஏறினதுக்கு சான்றுகள் எங்கேயுமே இருந்தது இல்லை. ஆனால் நீங்கள் சங்க இலக்கியங்களையோ இல்லை பலதையோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உடன்கட்டை ஏறுனதற்கான வாய்ப்பு ஓகே. தமிழகத்தில் அப்படி கிடையாது, வடநாட்டிலலாம் அப்படி இருந்தது, அதனால பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தா அப்படியும் நாடு முழுவதுமான இருந்ததுக்கான சான்றுகள் இல்லை. எங்கே இருந்தது மொத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலை. இருந்தது எங்கே இருந்தது அப்படின்னா, வங்காள நாடு அந்த பக்கத்தில் என்னன்னா ஒரு சில க்ஷத்ரிய குடும்பங்களில் மட்டும், ஒரு சில பிராமண குடும்பங்களில் இந்த வழக்கம் என்பது இருந்தது. அதில் கூட பெரும்பாலான கேஸ் எப்படின்னா, அவர்களாக விருப்பப்பட்டு உடன்கட்டை ஏறிடுவார்கள். இப்போ ராணி பத்மாவதி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்களாக தான் உடன்கட்டை போய் ஏறினாங்களே தவிர யாரும் அவங்கள தெரியல. ஏன்னா அவங்க வந்து முகலாயன்ட்டு நான் மாட்டி விடக்கூடாது அப்படிங்கிறனால கணவனும் இறந்து விட்டான் போராடி தோற்கிற சமயத்தில் அவங்க போய் அதில் இது பண்ணாலே தவிர அவங்கள யாரும் தீ வச்சு கொடுத்துல. அந்த மாதிரி தான் பெரும்பாலான கேஸ் நடந்திருக்கே தவிர ஏதோ ஒரு சில கேஸுகள் நடந்திருக்கின்றன. ரொம்ப லீஸ்ட் லெவல்ல இருக்கு. சட்டத்தை போட்டு தடுக்கக்கூடிய அளவுக்கு இங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததில்லை, அந்த மாதிரியான வழக்கமும் இல்லை. ஆனா இந்த 1-2 கேஸ் எடுத்துக்கிட்டு அது மிகப்பெரிய அளவில் எக்ஸாஜரேஷன். ஏற்கனவே நான் சொன்னேனே எப்படி வந்து நரேட்டிவ் செட் பண்ணி கட்டமைக்கப்பட்டதுன்னு போன செய்தியில் வரலாற்றுகளே மாற்றப்பட்டன. அந்த மாதிரி தான் இதுவும் மாற்றி அமைக்கப்பட்டு உடனே அதுக்கு வந்து ஒரு சதி அதை தடுக்க சட்டம் அப்படின்னு கொண்டு வந்ததாக அவர் இன்னைக்கு வரலாற்றில் ஒரு பெரிய ஆளாகி, இது எல்லாமே சரி. இதை வைத்துக்கொண்டு இந்த நாடே வந்து பெண்களை தான் இன்னைக்கு அடிமையாக வச்சிருக்கும். இந்த நாடு பெண்களுக்கு இந்த நாட்டில் உரிமையே கிடையாது. அதே போலதான் கூடிய ஜாதிய வன்கொடுமை பிரச்சனைகள் எல்லாம் அதை எடுத்துக்கொண்டால் கூட இந்த நாட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லலை, இருந்தது. ஆனால் என்ன எக்ஸாஜரேட் பண்ணுறாங்களோ இவர்கள் சொல்கிறார்களோ அந்த அளவுக்கு இருந்ததா இல்லை. சரி, இந்த கிறிஸ்தவம் வந்து இது எல்லாத்தையும் சமன் செய்கிறது அப்படின்னா இன்னைக்கு உங்கள் கிறிஸ்தவ மதத்தில் பிரிவுகள் இல்லையா? அது உங்களுக்குள்ள நீங்கள் அடிச்சுக்கிறது இல்லையா? அங்கதானே இருக்கிறது. நீங்க உங்க சர்ச்சுக்குள்ளாரையே நீங்க இப்ப யாராவது விட்டுருவீங்களா? ஜாதிக்கு ஒரு சர்ச்சுன்னு இல்லை நீங்க வச்சிருக்கீங்க அப்படியே பார்த்தாலும். அப்ப இது உண்மை அல்ல. ஏற்கனவே என்ன கோ எக்ஸிஸ்டிங்காக தான் இந்த சமுதாயம் இங்க இருந்திருக்கிறது. ஆனா இந்த சமுதாயம் இப்படி இல்லை, இப்படித்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு கட்டமைப்புக்குள்ள எங்கேயோ அங்கங்க நடந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து பூதாகரமாக்கப்பட்டு நீங்க அதுக்கும் வந்து தனியான சட்டங்கள் அது கொண்டு வந்தீங்க. எப்ப இந்த சட்டம் கொண்டு வந்தீங்களோ அதுக்கப்புறம் தானே இன்னைக்கு ஜாதி வன்கொடுமைகள் வந்து அதிகரித்து வருகின்றன. இன்னைக்கு ஜாதி கலவரங்கள் இன்னைக்கு தானே அதிகமா இருக்கு. என்னது தெருவில் இருக்கிற ஜாதி பேரெல்லாம் நீக்கினாங்க, ஜாதி ஒழிஞ்சிருச்சா?
நாங்கள் வந்து ஜாதி ஒழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த போகிறேன்றீங்களா? அது மீண்டும் இன்னொரு ஜாதி பிரச்சனை தானே உங்கள்கிட்ட கொண்டு வர போகுது. யாருன்னு தெரியாதவங்களாம் ஜாதி தெரிய ஆரம்பிச்சு, ஜாதி தெரிய ஆரம்பிக்கும். யாருன்னே தெரியாமல் அவன் பழகிட்டு இருந்தான். இன்னைக்கு நீங்கள் பண்ண இந்த கொடுமைகளில் தானே இப்படி எல்லாருக்கும் ஜாதி தெரிய ஆரம்பிச்சது. அதனால இந்த மாதிரியான சட்டங்கள் இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்குள்ளார இந்த பண்பாடு கொண்டு வரும் பொழுது, அதுக்கு அடுத்ததாக இந்த பெண்கள் பற்றி நம்ம இங்கே அதிகமாக பேசிட்டு இருந்தோம். இந்த நாட்டில் இதுக்கு அதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள் சிவாஜியிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். பெரும்பாலான பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்கியவர்கள் அவர்களுடைய அம்மாக்கள் தான். பெண்களால் தான் பெரும்பாலும் பெண்களால தான் அந்த ஒரு விஷயம் இன்றைக்கு இங்கே நடந்திருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். சரி, இன்னைக்கு பெண்கள் வந்து அடிமைகளாக்கப்பட்டார்கள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஒரு ராணி அகல்யாபாய் ஹோல்கர் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இப்போ எத்தனையாவது ஒரு ஆண்டு அவங்களுக்கு இப்போ வரப்போகிறது. கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளோ இப்போ வரப்போகுது. இல்லை என்றால் இன்னைக்கு காசியில வந்து இவ்வளோ பெரிய அந்த படித்துறையோ இல்லை அந்த காசியில் இருக்கக்கூடிய பெரிய மண் இதுவோ இன்னைக்கு எல்லாமே போயிருந்திருக்கும். சென்னம்மா எவ்வளோ பெரிய அளவில் அவங்க ஒரு மிகப்பெரிய ராணியாக அந்த சென்னம்மா இருந்தாங்க. சரி, ஜான்சி ராணி, ஆனால் ஜான்சி ராணி கூட தோத்து போனார்கள். ஜான்சி ராணியை விட வேலு நாச்சியார் கடைசி வரைக்கும் சிவகங்கைக்குள்ளர அவங்க இருந்த வரைக்கும் யாராலையும் உள்ள வர முடியல. இவங்கள்லாம் அன்னைக்கு வந்து இவ்வளோ பெருசாக போராடி இன்னைக்கு நின்ற பொழுது இந்த சட்டங்கள் நம்ம நாட்டில் கிடையாது. இவங்க வேலுநாச்சியாரோட கணவரும் கூட தான் இறந்து போனார். வேலுநாச்சியார் சதியில போய் அவங்கள யாரும் போய் தீயில தள்ளி விடல. இந்த ராணிகள் எல்லாம் அதுக்கப்புறம் தானே போராடி இருக்காங்க. ஆனா அவர்கள் எல்லாம் போராடவில்லையா? சரி, சிவாஜி வளர்த்தவர் யாரு? அந்த அவங்க அம்மா தானே. அந்த மாதிரி எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களை அவர்களுடைய அம்மாக்கள் தானே கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் விடுங்க, இன்னைக்கு கூட வீடுகளில் கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி, இந்த ஒரு 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம், இப்பயும் இருக்கிறது, ஆனால் அதனுடைய அளவு குறைஞ்சிட்டு வருது. அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்பது என் பார்வை. வீட்டில் வந்து ஒரு பூஜையோ இல்லை வீட்டில் ஒரு சரியான ஒரு நடைமுறையில் நடக்கலையோ அப்போ யார் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா பெண்களாகத்தான் இருப்பார்கள். இன்னைக்கு என்ன பூஜை, இன்னைக்கு கூட நீ வீட்டில் வராமல் நீ எங்கே நீ ஊர் சுற்றிட்டு இருக்க, மரியாதையை வீட்டுக்கு இந்த டயத்துக்கு வா சொல்வது யார்? சரி, எங்கேருந்தோ ஒரு லஞ்சமாக ஒரு பணத்தை ஒருத்தன் வாங்கிட்டு வர்றான் அப்படின்னா கூட அன்னைக்கு திட்டியது பெண்கள் தான். பாவப்பட்ட காசு நமக்கு எதுக்கு, முதல்ல கொண்டு போய் போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வா. தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தர்மத்தை போதித்தவர்கள் பெண்கள் தான். வீட்டில இருந்து என்ன சமய முறையோ அதையும் போதித்தவர்கள் பெண்கள் தான். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை மாறி போச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஓட்டுக்கு இவ்வளோ பணம், அப்ப இந்த கட்சி கொடுக்குது அந்த கட்சி கொடுக்குது, அவன் தான் அதிகமாக கொடுக்குறான், நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இந்த பெண்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல வந்து சிகரெட் பிடிச்சாலோ அல்லது தண்ணி அடிச்சிட்டாலோ பெண்களுக்கு வந்து அது பிடிக்காது, அதனால வந்து அவர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு இருந்த காலம் மாறி போய் இன்னைக்கு பெண்களும் நாங்க ஏன் தண்ணி அடிக்க கூடாது, நாங்க ஏன் சிகரெட் பிடிக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு நாடு போய் கொண்டு இருக்கிறது. இதை தான் நான் சொன்னேன், ரைட் பேஸ்ட் டியூட்டி பேஸ்ட். அது மாறியதால வரக்கூடிய விளைவுகள் வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த மாதிரியான வழக்குகள்லாம் போடப்பட்டு இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. டோட்டலாக அந்த மைண்ட் செட் அப்படி அதுவே வந்து முழுவதுமாக மாற்றப்பட்டு விட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ இந்த நாட்டில் பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து பரவலாக எல்லாருடைய மனதிலும் விதைக்கப்பட்டதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதனால இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான வழக்குகள்ல கொடுக்கக்கூடிய எல்லா பெண்களுமே மோசமாகத்தான் வேண்டுமென்றே தான் கட்டமைத்து தான் கொடுக்கிறார்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதனாலதான் நீதிமன்றம் கூட இதை நீங்க வந்து கவனமாக கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்தர் சைடு இருக்கு. ஆனா நிறைய வழக்குகள் இன்னைக்கு வந்து இதை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி அமைகின்றன. அதற்கு காரணம் என்னன்னா, யார் வந்து இன்னைக்கு இந்த சமுதாயத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல வேண்டியவர்களோ
அவர்கள் அந்த நிலையிலிருந்து மாறிவிட்டார்கள். அதனால நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வெளிநாடுகளில் வந்து எப்படிப்பட்ட சட்டங்கள், எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் கொண்டு வரணும், எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் இந்த நாடை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணை சார்ந்து இந்த கலாச்சாரம் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த பண்பாடு, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நெறிமுறையில் வாழ்ந்திருக்கிறார்கள், அதற்கு தகுந்தாற் போன்ற சட்டங்கள் வந்து இங்கே உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சட்டங்கள் உருவாக்கப்படாமல் இப்படி மேலெழுந்த மாதிரியாக உள்ள விஷயங்களை வைத்துக்கொண்டு சட்டங்கள் உருவாக்கினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இவைகள் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த செய்தியில வந்து நம்ம பார்க்கிறோம். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒன்றின் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்.